வெல்கம் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக ஐரோப்பா தேசத்தில் உள்ள தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். அந்த ரீதியிலே டென்மார்க் தேசத்தில் இருக்கிறதான ரெவரண்ட் ஜெயராஜன் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். வாருங்கள் என்னோடு கூட அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நாங்கள் பார்ப்போம். Hello, Pastor. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Welcome. அருமையானவர்களே, நாங்கள் இப்பொழுது ரெவரண்ட் ஜெயராஜன் அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கின்றோம். கர்த்தர் எவ்விதமாக இவருடைய வாழ்க்கையை இலங்கை தேசத்திலிருந்து இந்த டென்மார்க் தேசத்துக்கு கொண்டு வந்து ஒரு தேவ மனிதனாக அக்காலத்தில் எவ்விதமாக இவரை பயன்படுத்தின என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இவர் வருங்காலத்திலே எப்படியான ஒரு டென்மார்க் இங்கே இருந்தது, இது டென்மார்க் தேசத்திலே ஆரம்ப கிறிஸ்தவ நிலை எப்படி காணப்பட்டது என்பதை குறித்த பல விடயங்களை நாங்கள் பேச போகிறோம். எங்களோடு நீங்கள் இணைந்திருங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நல்லது, உங்களோடு நாங்கள் இருக்கிற ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வீட்டுக்கு டென்மார்க் தேசத்திலே வந்து உங்களோடு பேசுகிறதுட்டு நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். பாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இப்பொழுது ஒரு வயது முதிர்ந்த ஒரு போதராக இருக்கிறீங்க. டென்மார்க் தேசத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து பெரிய காரியத்தை செய்திருப்பார். அக்காலத்திலே ஆண்டவர் உங்களை ஒரு அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக நடத்தியிருப்பார். அப்படியானால் நாம் இந்த டென்மார்க் தேசத்தினுடைய ஊழியங்களை குறித்து, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து பேசுகிறதுக்கு முன்னராக நான் நினைக்கிறேன்னா, உங்களுடைய இளம் பிராயத்திலிருந்து நாங்கள் ஆரம்பித்தால், எங்கே பிறந்தீர்கள், எப்படி வளர்க்கப்பட்டீர்கள், உங்களுடைய வாழ்க்கையின் பின்னணியிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமையும். நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்தேன். நாங்கள் 9 பேர். நான் 2வது குடும்பத்திலே. நான் சாதாரணமாக ஒரு குடும்பத்திலே எப்படி வளர்க்கப்படணும், அப்படி நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதும் நாங்கள் மீதான காரியங்களை செய்கிறதும் தான் எங்களுடைய வழக்கமாக இருந்தது. ஆமாம், நீங்கள் எந்த இடத்துல, ஸ்ரீலங்காவில் எந்த இடத்துல? ஸ்ரீலங்காவிலே நான் மட்டக்களப்பு தான் என்னுடைய பிறந்த இடம். நாங்கள் அங்கே தான் எங்களுடைய அங்கே இருக்கிற அருகாமையில் இருக்கிற சர்ச்சுக்கு தான் போவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போவோம். சண்டே ஸ்கூலுக்கு போனோம் சின்ன வயசுலே. பிறகு திரும்பி நாங்கள் சண்டே சர்வீசஸுக்கு போவோம். எங்களுடைய செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அப்பா அம்மா எங்களுக்கு செய்தாங்க. ஞானஸ்நானம், திடப்படுத்தல், அதெல்லாம் வழக்கமாக செய்கிறது போல நடந்து வந்தது. அதுக்கு பின்னதாக நாங்கள் பாடசாலைக்கு அனுப்பப்பட்டோம். இப்போ நான் பெற்றோர் மிகவும் எங்களை ஒழுக்கமாக வளர்த்தார். அப்போ அப்பா அவங்கள சொல்லு கேட்குறது ரெண்டதை விட சொல்லு கேட்காதான் கூட. அப்போ நாங்கள் துடிப்பான நாட்கள். உங்களுடைய குடும்பத்தில் எத்தனையாவது பிள்ளை? நீங்கள் 2வது பிள்ளை. ஓகே. மூத்தது அக்கா, நான் 2வது. அப்புறமா எப்படி உங்களுடைய பாடசாலை அனுபவங்கள் காணப்பட்டது? நான் சென்ட் மைக்கேல்ஸ் என்று சொல்லி ஒரு புனித மைக்கேல் ஸ்கூல்னு சொல்லி காலேஜ், அதில் நான் என் கல்வியை கற்றேன். நான் என்னுடைய ஓஏல முடித்து ஏஎல்லையும் நான் படித்தேன். ஆனால் முழுமையாக நான் அதில் எல்லாத்தையும் எக்ஸாம் நான் எடுக்க இல்லை. அதுக்கு பின்பதாக நான் எங்களோட வீட்டு கஷ்டங்கள் நிமித்தமாக, அதோட நான் தான் மூத்த மகன் இதுலேயும் நான் கொஞ்சம் எனக்கு பொறுப்புகள் இருந்தது. அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட். அப்போ அவருக்கு கிடைக்கிற பணம் தான் எங்களை எல்லாரையும் பார்க்கணும் அவர். அப்போ அந்த நேரத்தில் நான் போய் கொஞ்சமாக பார்க்க ஒரு உதவி செய்வோம் பண்ணிட்டு நான் கொழும்புக்கு செல்ல வேண்டியிருந்தது. கொழும்பில் போய் நான் மகாராஜாஸில் ஒர்க் பண்ணேன். நான் ஒரு ராட்பனான அங்கே நான் அக்கௌண்ட்ஸில் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்தேன். அப்பொழுது உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு அப்போ 75ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அது அந்த நேரம் எனக்கு 27 வயசு.
ஏழு முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் அப்படியே கொஞ்ச காலம் இருந்துட்டு அப்புறம் நான் வந்து ஓகே வேலை ட்ரை பண்ணி வேலை கிடைச்சாப்புல நான் கொழும்புக்கு வந்து கொழும்புலேயே எங்களோட சித்தப்பா இருக்கிறார், அவரோடு தான் இருந்தேன் நான். அக்காவும் இருந்தவ, அப்போ அக்கா லேங்கத்தில் வேலை செய்தா இருந்து அப்படியே நாங்கள் அதுக்கு பின்பு தான் நான் ஒரு பெயிண்டிங் கம்பெனியில் அதிலே ஒரு கேஷுவல் ஒர்க்காக தான் இருந்தது. கொஞ்ச நாளையில் ஒர்க் முடிஞ்சது. அப்புறம் திரும்பி நான் பெயிண்டிங் கம்பெனி கோட்டையில் ஒர்க் பண்ணி அங்கே மட்டும் இருந்துட்டு 77 நான் மிடில் ஈஸ்ட்டுக்கு சவுதி அரேபியாவுக்கு நான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஒரு அமெரிக்கன் வந்து எங்களை இன்டர்வியூ பண்ணி எங்களை கொண்டு போனது. அங்கே ஒரு 5.5 years நான் வேலை செய்தேன். கொஞ்சம் பணம் சம்பாதிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த பணத்தை என் குடும்பத்துக்கு அதை நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாகவும் அந்த காரியத்தை செய்து அப்படி படிப்படியாக ஆண்டவர் உயர்த்தினார். அப்புறம் நான் திரும்பி வந்து 82ல் நான் எனக்கு திருமணம் நடந்தது. ஓகே, அப்பொழுது உங்களுக்கு நிறைய வயதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அங்கே மிடில் ஈஸ்டில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க யங் ஏஜில் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்க என்னட்ட சொல்லுவாங்க, நான் வயசு போயிட்டு கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறான்டா. நான் சொல்லுவேன், நான் சிரிச்சு போட்டு சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் பொறுப்புகள் இருக்குது. சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு 3 சிஸ்டர்ஸ், ஒரு ஆள் மூத்தவன், மற்ற 2 பேரும் யங்க. அப்போ என் பொறுப்புகளை பார்த்து தான் நான் திருமணம் செய்வேன்னு சொல்லுவேன். அப்போ எல்லாருக்கும் லெட்டர்ஸில் வரும் வீட்டிலேருந்து, வைஃப்ஸ் மேலே, ஃபேமிலியிலேருந்து. எனக்கு வர்றதே குறைவு. அப்போ நான் 82ல் மேரி பண்ணி ஜனவரியில் நான் மேரி பண்ணின்னு அந்த என்கேஜ் பண்ணிவிட்டு திரும்பியும் போனேன் மிடில் ஈஸ்ட். போய் திரும்பி டிசம்பரில் வந்து நான் மேரேஜ் நடந்தது. அப்புறம் 83 அங்கே இலங்கையில் சூழ்நிலைகள் மிகவும் கவனம் நிமித்தமாக எங்கேயாவது போகணுமென்று யோசித்து ஜபிச்சு கத்தர் இந்த வழியை காட்டி டென்மார்க்குக்கு வந்தோம்னா. ரைட், நம்ம இன்னும் சுவாரஸ்யமான பல விடயங்கள் பேசியிருக்கு. நான் நினைக்கிறேன் உங்களுடைய திருமண காரியத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை குறித்து, பள்ளி பருவ காலம் ரொம்ப அருமையானது. நீங்கள் சென்ட் மைக்கேலில் படிச்சிருக்கிறீங்க. நிச்சயமாகவே அது ஒரு நல்ல ஸ்கூல் பர்டிகுலர்லி. அப்போ அந்த ஸ்கூலில் படித்த காலங்கள், அங்கே இருந்த நண்பர்கள், நட்பு, விளையாட்டுக்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். அப்படி அங்கே கொஞ்சம் நாங்கள் பேசுவோம் அங்கே நடைபெற்ற விடயங்களை பற்றி. நான் சென்ட் மைக்கேல்ஸ்லே முதல் வின்சென்ட் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் அக்காவோட சேர்ந்து நான் அந்த ஆரம்ப பள்ளியில் பிரைமரி ஸ்கூலுக்கு போனேன். அதுக்கு பின்பதாக நான் அதை முடித்து கொண்டு சென்ட் மைக்கேல்ஸுக்கு வந்தேன். சென்ட் மைக்கேல்ஸில் நான் அங்கே அது ஒரு ஜெஸ்யூட் ஸ்கூல், அது ஒரு ஃபாதர்ஸ் கேத்தலிக் ஸ்கூல், அமெரிக்கன் ஃபாதர்ஸ். அங்கே படித்தேன். அங்கே டிசிப்ளின் நல்லா இதாக இருக்கும். ஏதோ ஒரு தப்பு செய்தாலும் அங்கே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்போ அங்கே இருந்து படித்து அப்புறம் அப்படியே வரக்குள்ளே கொஞ்சம் நண்பர்கள் சேர்ந்தார்கள் எனக்கு கிடைத்தது. அவங்களோடு சேர்ந்து சில அங்கே அவங்களுக்கு சில பெற்றாருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்து கொஞ்சம் துடியாட்டமாக இருந்தேன். அதனால் ஆண்டவர் ஏதோ என்ன எல்லா இதிலையும் இருந்து காத்து கொண்டார். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், இந்த இப்படியே போகிற காலங்களே நான் அப்போ நினைச்சிட்டு பார்க்கல இந்த வாழ்க்கை எப்படி போகுமெண்டு. எவ்வளோ பெரிய எனக்கு கீழே 7 பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கணுமெண்டு அப்போ நான் நினைக்கல. அப்புறம் படித்து பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேலைக்காக நான் அல்லது பாடசாலை உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் அப்படின்னு சொன்னால் இதை பற்றி சொல்லுவீங்க? ஸ்கூலை கட் பண்ணிவிட்டு நாங்கள் பாய்ஸ் அட்டெண்டன்ஸும் குறைவாக இருக்கும். அப்போ வீட்டில் இதை பற்றி கம்ப்ளைண்ட் போகும். அப்போ அங்கே ஸ்கூல்லேயும் அடி வாங்குவேன், அங்கே பனிஷ்மெண்ட், வீட்டிலையும் பனிஷ்மெண்ட். அப்போ அதில் வேறு நீ செய்த பிள்ளைக்கு தானே அவனுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் தராங்கன்னு
சொல்லி ஒரு ஒரு காலம் வரக்குள்ள எல்லாத்தையும் உணரக்கூடிய ஒரு தன்மை வந்து அது எங்களை எங்களை சித்தப்பா மூலமாக அங்கே ஒரு வேலை. ஆமாம், அல்லது அந்த வேலை கிடைத்து நீங்கள் இப்பொழுது முதல் கட்டமாக மிடில் ஈஸ்ட்டுக்கு போய் வந்து உங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்பொழுது நீண்ட காலமாக கிட்டத்தட்ட எத்தனை வயதில் நீங்கள் திருமணம் ஆனீர்கள்? 34. 34 வயது. அந்த காலத்தில் 34 வயதில் திருமணம் ஆகிறது என்பது ஒரு பெரிய விஷயம். ஏழையாக எல்லாரும் திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு நிறைய பொறுப்பு நிமித்தமாக. அப்போ 34 வயதிலே உங்களுக்கு பொன் பார்க்குற பொழுது முதலாக இவரை நீங்கள் சந்திக்கிற பொழுது உங்களுக்கு எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள்? என்ன ஆச்சு உங்களுக்கு அந்த நாள்? எங்களுடைய தாயார் உடன் நான் தாப்பன் வரையில் ஒரு வேலை காரணமாக அங்கே நின்றுட்டார். அப்போ நான் எங்களுடைய பெரியப்பா இருந்தார் யாழ்ப்பாணத்தில். அப்போ அவர்கிட்ட வந்து அங்கேருந்து அங்கே ஒரு புரோக்கரில் எங்களுடைய சொந்தம்தான் மிஸ்ஸஸ் ரீனி என்று அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஜப்னா. அவர் ஒய்ஃப் வந்து இப்படியான இதில் மேட்ச் மேக்கிங் செய்கிறவர். ஓகே. அப்போ அவள் தான் சொன்னால் இப்படி ஒரு பெண்ணு இருக்குது, பார்க்க விருப்பமான்னு. அப்போ எப்படி கூப்பிடலாமண்டா, அப்போ பெரியப்பாட பர்த்டே உண்டு அங்கே நடந்தது. அப்போ இவ அழைச்சேன் நாங்கள் அங்கே இவ வந்திருந்தேன். அந்த நாள் தான் நான் அவள் பார்த்தேன். ஆனால் அங்கே கடைசி மட்டும் நான் அவளோட கதைக்கில பார்க்கறதுக்கு குறைவாக தான் இருந்தது. இந்த காலம் மாதிரி இல்லை கொஞ்சம் இந்த கூச்சம் வெக்கம். அவள் ஏற்கனவே ஒரு வெக்கம் பிடித்த ஒருவர். அவன் பார்த்துருக்க மாட்டான், நீங்களும் பார்த்துருக்க மாட்டீர்கள். கல்யாணத்துக்கு நாங்கள் போய் ரிங்ஸ் வாங்க போவான்னு தான் காருக்குள்ளே கதைக்கையில் அங்கே அந்த ஷாப்புக்கு போய் ரிங்கை எடுக்கக்குள்ளான். அப்போ தான் முதல் கதை ஆரம்பிச்சு. உங்களுக்கு இந்த ரிங் பிடிச்சிருக்கா, இது ஃபிட் பண்ணுமான்னு சொன்ன பொழுது அவள் சொன்ன ஓமண்டு அப்படி அவ்வளோ ஒரு வார்த்தை வெளியில் வந்து. அதோட உங்களுக்கு தெரியும் எங்களோட கலாச்சாரத்தில் அதுக்கப்புறம் பேசவே விட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்போ நான் தெரியாமல் இந்த ஃப்ரெண்ட் என்கேஜ்மெண்ட்டு யாழ்ப்பாணத்தில் நடந்தது. அதுவும் ஒரு பெரிய கதை. அன்றைக்கு இவங்களோட கசின் சிஸ்டருக்கு தான் உண்மையாக பின்னேரம் என்கேஜ்மெண்ட் நடக்க இருந்தது. அதே பந்தலில் எங்களையும் காலையில் அங்கே வைத்தார்கள். அப்போ ஒரு கொஞ்சம் இந்த நண்பர்களும் வந்திருந்தாங்க. அப்போ எங்களோட குடும்பங்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. நல்லபடியாக அதே ஒரே செலவில் எல்லாமே நடத்தி முடித்தாச்சு. என்கேஜ்மெண்ட் ஓகே. இது திரும்பி நீங்கள் வெளிநாட்டுக்கு போன பிறகு ஒரே ஃபோனில் பேசியிருக்கோம். ஃபோனில் பேசுகிறது. இப்போ உங்களுக்கு இருந்த கவலை நீங்கி இருக்கும். ஒரு கடிதம் வருவதில்லை என்ற விஷயம் இப்போ நண்பர்களுக்கு நீங்கள் காட்டிருப்பீங்க, பாரு நான் ஃபோன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு டெய்லி வரும் எனக்கு லேட்டஸ்ட் அவள் ஒரு நாள் வழி கொண்டிருப்பாள். காதல் மலர தொடங்கிட்டு. ஓகே. அப்போ நிறைய அப்படியே ஒரு டிசம்பரில் வந்து அதே இயர் மேரி பண்ணினேன். கேண்டியில் நடந்த எங்களை திருமணம். நாங்கள் மற்ற ஒரு கதையை நான் சொல்ல மறந்துட்டேன். நான் அங்கே இதில் இருக்கக்குள்ள இல்லை யாழ்ப்பாணத்தில் நான் என்கேஜ் பண்ணியிருந்தப்போ என் ஃப்ரெண்டு சொன்னார், வாடாப்பா வந்து ஒரு மீல் ஒன்றுன்னு. அப்போ நான் இவன் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி போட்டேன். அப்போ எங்களை ஓமன்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்களோட ஃபேமிலிகிட்ட கேட்டால் அவங்க விட மாட்டேன். அப்புறம் கடைசியாக என் அம்மாவை தான் கூட்டிகிட்டு போனேன். அந்த காலத்தில் அந்த சரியா நம்ம சமூக பண்பாடு கலாச்சாரம். அதுக்கப்புறம் கேண்டி லைட் ஹவுஸ் ஸ்டேஜில் தான் நாங்கள் திருமணம் முடித்தனாங்க. ஓகே. 82 29 டிசம்பர். நல்லது பாஸ்டர், ரொம்ப அருமையான காரியம். நாங்கள் தொடர்ந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய திருமணத்துக்கு பின்பதாக எப்படி உங்களுடைய வாழ்க்கை டென்மார்க்கை நோக்கி வந்தது என்பதை குறித்து நாங்கள் பேசுவோம். நேர்களை இதுவரை அருமையான ரெவரண்ட் ஜெயராஜன் அவருடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக இலங்கையிலே பேட்டிக்லோவில் இவர் பிறந்து அவருடைய குடும்ப பின்னணி நிமித்தமாக இவருடைய
படிப்பை முடித்துக்கொண்டு வேலைக்கு சென்று அவர் மிடில் ஈஸ்ட் செல்கிறார். இப்பொழுது இதற்கான திருமணம் பார்க்கப்படுகிறது. திருமணத்தை குறித்த பல சுவாரஸ்யமான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். சிறு இடைவேளைக்கு பிறகு எவ்விதமாக அவருடைய வாழ்க்கை டென்மார்க்கை நோக்கி வந்து என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, ரெவரன் ஜெயராஜனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்த பல காரியத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக இலங்கை தேசத்திலே இவருடைய வாழ்க்கை முறை காணப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் பல காரியத்தை பார்த்தோம். இப்பொழுது இவருக்கான திருமண காரியங்கள் நடைபெறுகிறது. இவருடைய திருமணத்தை தொடர்ந்து இவர் எவ்விதமாக ரட்சிக்கப்பட்டு அல்லது போன எவ்விதமாக இயேசு கிறிஸ்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தார் என்பதை குறித்த பல காரியத்தை நாங்கள் பார்ப்போம். பாஸ்டர் சொல்லுங்கள், இப்பொழுது உங்களுடைய திருமணத்துக்கு பின்பதாக நீங்கள் எவ்விதமாக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பூரணமாக ஒப்பு கொடுத்தீர்கள்? ஒரு எப்படியான ஒரு மனமாற்றம் உங்களுக்குள்ளே ஏற்பட்டது? நான் ஆரம்பத்திலே நான் ரட்சிக்கப்படவில்லை. என்னுடைய மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தா. நாங்கள் திருமணம் ஆகின பிறகு நான் என்னுடைய சர்ச்சுக்கு போவேன், அவரோட சர்ச்சுக்கு போவேன். 2 சர்ச்சுக்கு நான் போவேன். காலங்கள் போக போக அப்புறம் எனக்கு அந்த அவரோட சர்ச்சிலே அந்த போன இடத்துல எனக்கு நல்லா அவங்களோட வர்ஷிப்புகள் அவங்களோட இதெல்லாம் எனக்கு பிடிச்சி கொண்டது. அதுக்கப்புறம் எனக்குள்ளேயே ஒரு விருப்பம் வந்தது. கர்த்தர் எனக்குள்ளே பேச தொடங்கினார். அதுக்கப்புறம் நான் ஆண்டவரை படிப்படியாக நான் ஏற்றுக்கொண்டு திரும்ப அங்கே ஞானஸ்நானம் எடுத்தேன். நான் போன சர்ச் வந்து ஏஓஜி பாஸ்டர் ஜான்ஸ் பாம்பலப்பீட்டியில். அங்கேருந்து நான் டென்மார்க் வலிக்கிறது முதல் அங்கே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு தான் இந்த டென்மார்க் தேசத்துக்கு கால் வைத்தேன். அல்லது உங்களுடைய ஞானஸ்தானத்தை தொடர்ந்து அடுத்த கட்டமாக நீங்கள் மீண்டும் கொழும்பில் வேலை பார்த்தீர்களா, அல்லது அதுக்கு பின்னராக நீங்கள் டென்மார்க்கை நோக்கி பயணத்தை மேற்கொண்டீர்களா? நான் இலங்கையில் நான் சொன்னது போல் நான் திருமணத்துக்கு பிறகு நான் அங்கே கொலனாவையில் மல்டி ஸ்ட்ரெச் அண்டு இந்த எலாஸ்டிக் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியில் நான் வேலை செய்தேன். அது லங்கத்தில் ஒரு அசோசியேட் கம்பெனி உண்டு. அந்த கம்பெனியில் நான் வேலை செய்து அப்புறம் அதுக்கு பின்பதாக இந்த இலங்கையில் சூழ்நிலைகள் மாறினது. அங்கே கலவரங்கள் வந்தது. அதனாலே நாட்டில் இருக்க முடியாத சூழ்நிலையாலே நாங்கள் அங்கே ஒரு முடிவெடுத்தோம். நாங்கள் டென்மார்க் போவோம் என்று நாங்கள் நினைக்கல. ஒரு 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 வழியை தேடினோம். அது எங்களுக்கு கைகூடினது டென்மார்க். ஓகே. ஆனால் உங்களுக்கு பல அனுபவங்கள் இருக்கிறது. வேலை கொழும்பிலே நீங்கள் திருமணத்துக்கு முன்பதாக ஒரு வேலை, அதுக்கு பிறகு நீங்கள் மிடில் ஈஸ்ட் போனீங்க. மிடில் ஈஸ்டில் விதமான வேலை? நான் மிடில் ஈஸ்ட்லேயே அங்கே ஒரு அமெரிக்கன் ஒருவர் வந்து எங்களை இன்டர்வியூ பண்ணினார் கொழும்பில். அப்பொழுது அவர்கள் அந்த ரிஃபைனரி ஆயில் கம்பெனியில் ஆட்கள் தேவை என்று எடுத்தார்கள். அதிலே எங்களுக்கு பல்க் பிளான்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்று சொல்லி தான் எங்களை ரெக்ரூட் பண்ணவங்க. நாங்கள் அங்கே போய் அனுபவங்கள் பெருசாக இல்லை. ஆனால் போன இடத்துல எங்களுக்கு அது தெரிஞ்சது இது இலகுவான வேலை. நாங்கள் அங்கே வார பவுசஸ் அதுகளுக்கு சப்ளை பண்ணுற ஆயில், அதிலே நான் அந்த வேலை எனக்கு கிட்டியது. அந்த வேலையை தொடர்ந்து நான் 5.5 வருஷம் அந்த தேசத்திலே அங்கே இருந்தேன். ஒரு வருஷம் நான் இலங்கை போய் வருவது, அங்கே எங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கும், நாங்கள் போய் வருவோம். அந்த நாட்கள் மிடில் ஈஸ்டில் வேலை செய்கிறாங்க. அதாவது உங்களை பார்க்குற பொழுது நீங்கள் ஒவ்வொரு விதமான வேலையின் அனுபவங்கள், மகாராஜரை தொடங்கி இப்பொழுது மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஆயில் கம்பெனி வரைக்குமான பல அனுபவம். அதனை தொடர்ந்து பிறகு நீங்கள் எலாஸ்டிக் கம்பெனி, அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த அனுபவத்தோடு கூட இப்பொழுது நீங்கள் டென்மார்க்கை நோக்கி வாரீங்க. இப்போ டென்மார்க்குக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து வருகிற பொழுது எப்படி நீங்கள் இங்கே வந்து சேர்ந்தீர்கள்? இங்கே வருகிற பொழுது டென்மார்க்கினுடைய நிலைமை எப்படி காணப்பட்டது? நாங்கள் டென்மார்க்குன்னு சொல்லி நாங்கள் வெளிக்கிடையில் நாங்கள் முதலாவது ஜெபித்து ஆண்டவருடைய வழிநடத்தில் பார்த்தோம். அப்போ ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ட்ராவல் ஏஜெண்ட்டை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி, அந்த ட்ராவல் ஏஜெண்ட் டென்மார்க்குக்கு மக்கள் அனுப்புகிறாள் என்று அறிந்ததினாலே ஒரு குறிப்பிட்ட பணம் செலுத்தி இந்த தேசத்துக்கு வர்றதுக்காக நாங்கள் விண்ணப்பித்திருந்தோம். இந்த இலங்கையில் இந்த சூழ்நிலை காரணமாக, அங்கே இருந்த கலவரங்கள் காரணமாக நாங்கள் வர வேண்டியிருந்ததுனாலே
அந்த முதல் அனுபவம் எங்களுக்கு முதல்ல அந்த சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது நாங்கள் அதிலே அங்கே சேர்ந்து இங்கே வந்தோம் இருவருமாக. ஆமாம், முதல் நீங்கள் வந்து நீங்கள் இப்பொழுது இருக்கிற இதே பட்டணத்தில் அல்லது போனால் இதே சிட்டியில் தான் இருந்தீர்களா அல்லது போனால் வேறு சிட்டியில் இருந்தீர்கள்? நாங்கள் வந்த உடனே எங்களுக்கு தெரியாது என்னென்னு. நாங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கி ஏற்கனவே என்னுடைய சகோதரனும் என்னுடைய மனைவியோட கசின்ஸும் இருந்தாங்க. அப்போ அவங்க சில வழிகளை சொன்னதுனால இது வந்து நான் வந்து ஒரு அசைலம் தான் கேட்டேன் ஆரம்பத்தில். கேட்ட பொழுது அவங்க நாட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டு எங்களை அதுக்கு பிறகு இன்டர்வியூ எல்லாம் வச்சு படிப்படியாக கொஞ்சம் ஒரு 3 மாதத்தில் எங்களுக்கு இந்த நாட்டில் தங்கக்கூடிய ஒரு தங்க வசதியை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார் இந்த கவர்மெண்ட். அவங்களுக்கு நான் நன்றியாக தான் இருக்கிறோம் இப்போ. ஆமாம், அப்புறமா உங்களுக்கு அந்த காலத்தில் நீங்கள் வருகிற பொழுது எப்படியான டென்மார்க்காக இருந்தது? ஒரு கிறிஸ்தவ நிலைமை, மக்கள் அப்பொழுதுதான் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். பிற்பட்ட காலத்தில் அநேகர் புறப்பட்டு வந்தார்கள். உங்களுடைய காலத்தில் வந்து மிகவும் குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே வந்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்படியானால் எப்படி நீங்கள் ஊழியங்களுக்கான காரியங்கள் முன்னெடுத்தீர்கள்? ஆண்டவருடைய சுவிசேஷ பணியில் எப்படி ஈடுபட்டீர்கள்? ஆரம்பத்தில் தமிழ் சபைகள் இருக்கையில் தமிழில் ஆராதிக்க முடியல. டெனிஷ் பாஷையும் எங்களுக்கு தெரியாது. படிப்படியாக தான் நாங்கள் டெனிஷ் பாஷையும் கற்றுக்கொண்டோம். டெனிஷ் சபைக்கு தான் போக முடிந்தது. பிறகு எங்களுக்குள்ள ஒரு வாஞ்ச இங்கே ஒரு நிறைய தமிழாக்கள் இருக்கிறாங்க, பறந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்படியே ஆண்டோட சுவிசேஷத்தை அறிவிக்க வேணும் என்று நாங்கள் ஆண்டோட்ட கேட்டு ஊழியர்களோட உதவியோடு நாங்கள் டென்மார்க்கில் நிறைய தீவுகள் இருக்குது. டென்மார்க்கில் பெரிய 3 தீவுகள். ஒன்று நாங்கள் நிற்கிற இந்த சாட்லண்ட் அதிலே நாங்கள் நிற்கிற இடம் வந்து ஹேர்னிங்கில் நாங்கள் நிற்கிற இடம் வந்து ஃபுலசாங்ஸ் ஒரு லெகூன். அந்த லெகூனுக்கு முன்னால் இருந்து தான் இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த யுலன் மற்றது பாலாக்கள் இருக்கிற ஃபியூன், மற்ற நீங்கள் கோப்பனேகன் நீங்கள் போனீங்களோ தெரியாது. கோப்பனேகன்லே இந்த 3 இடத்துக்கும் நாங்கள் விரைந்து சென்று இதனுடைய சுவிசேஷத்தை சொன்னோம். ஆமாம், அந்த காலத்திலே நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு நபராக, ஒரு ஊழியராக இருந்தீர்களா அல்லது ஏற்கனவே சில தெய்வ மனிதர்கள் வந்து விட்டார்களா? வந்திருந்தவர்கள் நான் அதை பற்றி நான் அறிந்தது குறைவு. ஆனால் அதிலேயும் மற்றவர்களும் இணைந்து செய்திருப்பார்கள். ஓகே, உங்களுடைய காலத்தில் அங்கே சபைகள் ஒன்றும் இருக்கே இல்லை. ஓகே, வீட்டு கூட்டங்கள் மற்ற வேறு காரியங்களில் சுவிசேஷம் அறிவிப்பெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் இருக்கே இல்லை. அப்புறம் நாங்கள் ஒரு இடங்களுக்கு போய் கூட்டம் வைக்கிறோன்னா கிறிஸ்தவ ஆக்கள் இல்லை. ஆனால் டெனிஷ் ஆக்கள உதவிகளோடு மற்றது சில நண்பர்கள் உதவியோடு ஊழியர்களோடு போய் வெளிநாட்டிலேருந்து ஊழியர்கள் வந்தார்கள். சாது செல்லப்பா வந்தார், பாஸ்டர் வால்டர் ஜெயராஜா வந்தார். அப்படி அவங்களோட சேர்ந்தும் நாங்கள் போய் சுவிசேஷ கூட்டங்களை வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னோம். ஆமாம், அந்த நாட்களில் மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருந்தார்களா? எப்படி அவர்களை நீங்கள் அணுகினீர்கள்? வீடுகளுக்கு சென்று விதமாக சுவிசேஷத்தை சொன்னீர்கள்? நாங்கள் முதல் தரம் நாங்கள் எல்லாருக்கும் அப்பொழுது வசதிகள் குறைவு. இப்போ மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் துண்டு பிரசுரங்கள் கொடுத்து ஆக்களை அழைத்து கூட்டங்களை நடத்தினோம். பாடலை பாடி கூடுதலான காரியங்களை செய்கிறதுக்கு ஆட்களும் குறைவாக இருந்தாங்க. ஓகே, வேதத்தில் சொன்ன மாதிரி ஏன்னா ஊழியம் பெருவாரியாக ஊழியம் இருந்தது. ஆனால் அதை செய்கிறதுக்கோ ஆட்கள் ஆட்கள் குறைவாக இருந்தார். ஆனால் நாங்கள் முடிந்த அளவு வார்த்தையை சொல்லி அந்த காரியங்களை வச்சு பாடி தேவனை துதித்து அவங்களுக்கு அது ஒரு புதுமையாகத்தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக தொட துவங்கினார். ஆமாம், நீங்கள் இந்த 3 முக்கியமான தீவுகளிலும் இருக்கிற மக்களை சந்திக்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்குது. அது முதலிலே ஆண்டவர் உங்களுக்கு அந்த பாரத்தை கொடுத்தார். எப்படி அந்த பாரம் உங்களுக்கு முதலிலே வந்தது?
இந்த சுவிசேஷ நீங்களும் அப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று நாட்டு சூழ்நிலை நிமித்தமாக வருகிறீர்கள். சுவிசேஷ பாரம் எப்படி நீங்கள் அடைந்து கொண்டீர்கள்? எப்படி அந்த பாரத்தை நிறைவேற்ற துடித்தீர்கள்? என்னுடைய மனைவி ஏற்கனவே அவள் அந்த ஊழியங்களில் அவள் ஈடுபட்டிருந்தபடியாக அவக்கு ஆண்டவர்கள்ட்ட சமூகத்தை தேடுவது அவருக்கு மிகவும் அவசியம். எனக்கும் அது அவசியமாக இருந்த காலப்போக்கிலே நான் அதை செய்ய தொடங்கின பொழுது உங்களுக்குள்ள பாரம், இந்த கிறிஸ்தவ மக்கள் வேதத்தின்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பரவி கிடந்த மக்கள் மத்தியில் தான் அங்கே அந்த ஆதிகால சபையெல்லாம் உருவாகினது, அங்கே சிதறப்பட்ட நேரத்தில். அதே மாதிரி நாங்களும் முடிந்தளவு எங்களால் இயன்றதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி நாங்கள் தொடங்கினோம். அவங்களுக்குள்ள ஒரு பாரம் ஆண்டவர்கிட்ட கேட்டோம். எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை இங்கத்தைய மக்கள், டெனிஷ் மக்கள் எங்களுக்கு தந்தார்கள். அவர்களை பயணியர் தான் சொல்லுவோம். ஆரம்ப நாட்களில் எங்களோடு இணைந்தவர்கள். அவர் இன்றைக்கும் எங்களை ஊக்குவிக்கிறார்கள். அவர் சொன்னார்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் நாட்டுக்கு திரும்பினா எங்களால் அது சகிக்க முடியாது, நீங்கள் இங்கேயே வாழணும். அப்போ அப்படியே போக அப்புறம் சபைகள் உருவாகிச்சுது, ஊழியக்காரர்கள் நம்பினாங்க. இப்போ நிறைய சபைகள் இருக்குது டென்மார்க்கில். நல்லது பாஸ்டர், உங்களுடைய முதல் அந்த ஊழியத்தை பற்றிய காரியத்தை நாங்கள் பார்த்தால், நீங்கள் 3 தீவுகளிலும் சுவிசேஷம் அறிவித்தாலும் உங்கள் முதலிலே திருச்சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு உங்களுக்கு வந்ததா? அப்படியானால் திருச்சபையை நீங்கள் நிறுவினீர்களா? இங்கே நாங்கள் வந்த நேரத்தில் நாங்கள் தமிழர்களோடு நாங்கள் சபைகள் தொடங்கின பொழுது நாங்கள் வீட்டு கூட்டமாக தொடங்கி பிறகு காலப்போக்கிலே அதை நாங்கள் திருச்சபையாக மாற்றுறதுக்கு நாங்கள் அவங்களோட டெனிஷ் மக்களோட உதவியோடு தொடங்கினோம். ஓகே, மக்கள் வர தொடங்கினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார்கள். நிறைய அனுபவங்கள், நிறைய பேர் தொடுபட்டார்கள். நிறைய பேருக்கு சுகம் கிடைத்தது. அநேகம் பேர் அவர்களுக்கு ஆண்டவர் மேலே ஒரு பற்றுதல் வந்தது. அல்லது உங்களை அந்த காலத்தில் நீங்கள் அந்த ஊழிய பாரம் அடைந்தது, மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் என்ற பாரத்தினால் நீங்கள் இப்பொழுது ஆண்டவருடைய அன்பை சொல்லிக்கொண்டு போகிற பொழுது மக்கள் மனம் திரும்ப தொடங்கினார்கள். எப்படி நீங்கள் ஒரு போதகராக வேணும் என்ற அந்த அழைப்பை நீங்கள் உணர்ந்து கொண்டீங்க? எப்படி அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க? எந்த விதத்தில் நீங்கள் அந்த போதக ஊழியத்தை செய்தீங்க? நான் வேதத்தை கற்றுக்கொள்ள எனக்குள்ள ஒரு இந்த ஆண்டவர் என்னோட பேசினார். ஒரு இந்த மந்தைகளை மேய்க்கிறதுக்கு ஒரு மெய்ப்பன் வேணும். அப்போ அந்த மெய்ப்பண்ட அவர் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு சொல்லி 2 பேரை எனக்கு சாட்சியாக சொன்னார்கள். நீங்கள் தான் எங்களை இந்த சபையை நடத்த வேண்டும் என்று அவர்களை சொல்லி அங்கே அபிஷேகம் பெற்றேன். அந்த சபையிலே பெற்றோம். டெனிஷ் சபை எங்களை அபிஷேகம் பண்ணினார். ஓகே, அது எத்தனையாம் ஆண்டு காலத்தில்? அது 92. ஓகே, 92ஆம் ஆண்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இப்பொழுது திருச்சபையின் தமிழ் போதகராக நீங்கள் இருந்தீர்கள். இப்போ மக்கள் தொடர்ந்து ஆங்காங்கே கேள்விப்பட்டு மக்கள் வர தொடங்கினார்கள். உங்களுக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்தின விதம் அந்த நாட்களில் எவ்விதமாக ஆண்டவர் பயன்படுத்தினார்? எந்த விதமான அற்புதங்கள், அடையாளங்களை ஆண்டவர் செய்தார்? அந்த காலத்திலே ஆண்டவர் உங்களுக்கான அந்த அழைப்போடு கூட எப்படி ஆண்டவர் உங்களை அந்த இடத்திலே கனப்படுத்தி உங்களை அடையாளப்படுத்தினார்? எனக்கு நாங்கள் ஊழியங்களை செய்து கொண்டு போகக்குள்ள ஆண்டவர் சில சக ஊழியர்களையும் தந்தார். ஆண்டவர் 2 பேரை, ஜெகநாதன், நாகேஷ் என்று சொல்லி 2 பேரை அவர் அங்கே அவர்களை உறுதுணையாக எனக்கு வந்தார். அவரோடு சேர்ந்து நாங்கள் போய் வீடு வீடாக நாங்கள் போய் சொல்லுவோம், கூட்டங்கள் இருக்குது வாங்கன்னு சொல்லி மக்களை அழைப்போம். அப்போ அங்கே ஜனங்கள் வர தொடங்க சில ஊழியக்காரரும் இன்றைக்குள்ளே வருவார்கள் வெளிநாட்டிலேருந்து, அவர்களையும் நாங்கள் பயன்படுத்துவோம். அப்படி ஒரு நாள் என்னுடைய மனைவி ஒருவர் டெலிஃபோன் அடித்து சொன்னார், இருதயத்தில் எனக்கு வருத்தம், நீங்கள் வந்து ஒரு ஜபிப்பீர்கள். நான் ஒரு இந்து சகோதரி, அவருக்காக போய் நாங்கள் ஜபித்தோம். என்னோட வைஃப் தான் மெயினாக ஜபித்தாள். அப்புறம் வந்து அவர் சாட்சி சொன்னார், எனக்கு இப்பொழுது இருதயத்தில் எனக்கு இப்போ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை பேர் நடக்க முடியாதவர்கள் வந்தார்கள். இந்த சின்ன வயசுலேயே அப்படி அவர்களுக்கு கால்கள் சரியாகிடுது. செவ்வ வேளையில்
அப்படி கன காரியங்களை அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆண்டவர் தொடங்கி செய்து கொண்டு வந்தார். நல்லது. ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். அதை ஆண்டவர் ஜனங்களுக்கு முன்பதாக உறுதிப்படுத்தி உங்களுக்கு இன்னும் ஊழியத்தை நீங்கள் மென்மேலும் செய்ய வேண்டும் என்ற அந்த பாரத்தையும் வாஞ்சையும் ஆண்டவர் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார். நான் நினைக்கின்ற ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு எப்படியான ஊழிய காரியங்களை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டீர்கள். கிட்டத்தட்ட நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 35 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் இருக்கிறீங்க இங்கே. அப்படியானால் இந்த குறிப்பிட்ட காலங்களிலே ஆண்டவர் உங்களை கொண்டு இன்னும் பல காரியங்களை செய்திருப்பார். நீங்கள் பல விடயங்களை நீங்கள் இங்கு மட்டுமல்ல இன்னும் பல ஊழியங்கள் நீங்கள் செய்திருப்பீர்கள். இலங்கை மற்றும் பல நாடுகளுக்கு உங்களுடைய ஊழியங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும். நாங்கள் அதை குறித்து சிறு இடைவெளிக்கு பிறகு பேசுவோம். நேர்களே, இதுவரை அருமையான ரெவரண்ட் ஜெயராஜன் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக இந்த டென்மார்க் தேசத்துக்கு அவரை கொண்டு வந்தார் என்றும் அவருடைய அழைப்பை அவர் எவ்விதமாக கர்த்தர் அவருக்கு கொடுத்து மக்களை இங்கு இருக்கக்கூடிய 3 முக்கியமான தீவுகளுக்கு சென்று கர்த்தருடைய அன்பை சொல்லவும் ஜனங்களை திருச்சபையிலே சேர்த்துக்கொள்கிற பணியிலே அதிகமாக ஈடுபட்டார். ஆண்டவர் இவருடைய கருத்துக்குள்ளாக அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக ஜனங்களை தொடும்படி பலத்த காரியத்தை செய்திருக்கிறார். தொடர்ந்து சிறு இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பார்க்க போகிறோம் எவ்விதமாக கர்த்தர் இவரை பயன்படுத்தினார் என்று. சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, ரெவரண்ட் ஜெயராஜனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் டென்மார்க் தேசத்தில் வந்து இப்பொழுது முதல் தடவையாக 3 தீவுகளிலும் அவர் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறார். இங்கே இருக்கிற மக்கள் ஆங்காங்கே இருந்தவர்கள் இவர்களுடைய கூட்டங்களுக்கு வர ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தர் இவருடைய கரங்களுக்குள்ளாலே பலத்த அடையாளங்களை செய்து அநேகர் சுகமாக்கப்படும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். பார்ப்போம் இப்பொழுது எவ்விதமான ஊழியங்களை அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் செய்து வருகிறார் என்றும், கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த டென்மார்க் தேசத்திலே வாழுகிற இவர் எவ்விதமான ஊழியங்களை இவர் முன்னெடுத்து கொண்டு வந்தார் என்றும், இவருடைய ஊழியத்தின் மூலமாக எவ்விதமாக கர்த்தர் இந்த தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்றும், இவருடைய ஊழியத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் எழுப்பப்பட்டு விடுதலையாக்கப்பட்டார்கள் அல்லது போனால் தலைவர்கள் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். பாஸ்டர் சொல்லுங்க, உங்களுடைய இந்த கடந்த 35 வருடங்களுக்கு மேற்பட்ட ஊழியத்திலே பலத்த காரியங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் இந்த தேசத்தில் நடந்திருக்கும். அப்படியானால் நீங்கள் அவைகளை எப்படி குறிப்பிடுவீர்கள்? முதலாவது கனத்தை நான் ஆண்டவருக்கு தெரிவிக்கிறேன். அவருடைய கிருபை இல்லாமல் இதை செய்ய முடியாது. நிறைய உதவிகள் எங்களுக்கு கிடைத்தது. டெனிஷ் மக்கள் மத்தியிலும் எத்தனையோ தமிழ் சபைகளில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் எழும்பி அவரோட ஐக்கியங்களை கலந்து கொள்வோம். வருஷத்துக்கு 2 முறை நாங்கள் கூடுவோம். அப்படியான ஊழியங்கள் நல்ல அருமையான அவங்களோட ஐக்கியங்களை வைத்து கொண்டிருந்தோம். அவருடைய ஏதாவது விசேஷ ஒழுங்கல் இருந்தால் அங்கே நாங்கள் போய் கலந்து கொள்வோம். அப்படியாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதோடு கூட வாலிப ஊழியங்களை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் எப்படியாவது பிள்ளைகள் இனி வருங்காலத்தில் சந்ததி அவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று நாங்கள் அதிலே அவர்களை பயிற்றுவிக்கிறோம். அவர்களை தங்களிடங்கள் பயிற்றுவித்தவர்கள் இப்பொழுது வேறு சபைகளுக்கு சென்றிருக்கிறார்கள். இதன் இடங்களில் போய் அவர்கள் தாங்களே அந்த இதிலே தங்களோட குடும்பங்களை அதில் இணைத்து அங்கே செய்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா அந்த ஜனங்களை ஒரு ஆண்டவரோட இணைந்திருக்கிறதை குறித்து நாங்கள் பெருமை அடைகிறோம். அதோடு கூட இந்த தேசத்துக்கு பல ஊழியக்காரர் வந்திருக்கிறார்கள். பாசில் வால்டர் ஜெயராஜ் அவர் வந்து என்னுடைய மனைவியின் அண்ணன் அவர். அதுக்கு பிறகு பல ஊழியக்காரர் வந்து சாது சிலப்பா நம்ம எத்தனையோ ஊழியக்காரர் வந்திருக்கிறார்கள். நீங்களும் வந்திருக்கீங்க. இப்பொழுது உங்களையும் காண கிடைச்சது எங்களுக்கு சந்தோஷம். இன்றைக்கு இந்த அவர் சம்பத்தையும் சந்திக்க கிடைச்சது சந்தோஷம். இன்னும் பல ஊழியங்கள் என்னுடைய மனைவியும் கூட எங்களோடு இணைந்து காரியங்களை செய்கிறார். அதே போல் பெண்கள் இணைந்து கூட்டங்களை வைக்கிறார்கள். அந்த அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய உபவாச கூட்டங்களை வைப்போம். நாங்கள் இரவு ஒழிப்பு கூட்டங்களை வைப்போம். எல்லாத்தையும் நாங்கள் வைத்து கொண்டு வந்தோம். அப்படி ஆண்டவர் காரியங்களை நடத்தி
சென்றார். நிச்சயமாக நீங்கள் செய்கிற ஊழியத்தை நிமித்தமாக படிப்படியாக மக்கள் வரத் தொடங்குவார்கள். ஒரு காலப்பகுதியிலே இந்த திருச்சபையிலிருந்து வேறு இடங்களுக்கு அவர்கள் மாறி போவார்கள், அல்லது போனால் வேறு திருச்சபைகளுக்கு செல்வார்கள். இங்கே இருக்கக்கூடிய வேறு தீவுக்கு அவர்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைத்திருக்கும். ஆனால் உங்களுடைய ஊழியத்தின் மூலமாக அநேகர் தொடப்பட்டார்கள். நிச்சயமாக உங்களுடைய தொடப்பட்டவர்களிலே யாராவது ஊழியத்தில் இப்பொழுது ஊழியக்காரராக இருக்கிறார்களா, அல்லது போனால் வேறு இடங்களுக்கு போய் வேறு நாடுகளுக்கு சென்று அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறார்களா? உங்களுடைய அந்த அனுபவங்களை சொல்ல முடியுமா? இங்கேருந்து கடந்து சென்றவர்கள் ஆங்காங்கே ஊழியம் செய்கிறார்கள். இங்கிலாந்தில் போயிருக்கிறார்கள், மற்றது வேறு தேசங்களுக்கும் சென்றிருக்கிறார்கள், வேறு பட்டணங்களுக்கும் சென்றிருக்கிறார்கள். அவங்க அங்கே போன இடத்திலே அந்த சபைகளிலே ஐக்கியங்களை வைத்து அவர்கள் அங்கே தொடர்ந்தும் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட உங்களுடைய ஊழிய அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்லுவீர்களானால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஊழியர்கள் என்ற அந்த அடிப்படையிலே எவ்வளவு ஊழியர்களை உங்களுடைய ஊழியத்தின் நிமித்தமாக ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை அதை குறிப்பிட முடியுமா? அதிகமான பேரை ஆண்டவர் எங்களையும் ஒரு கருவியாய் பாய்த்து ஊழியங்களை நடத்துகிறார். ஆண்டவர் எனக்கு சரியான அந்த ஃபிகரை சொல்ல முடியாமல் இருக்குது. அப்படியும் ஒரு 10 பேருக்கு உள்ள அப்படியான 10 ஊழியர்களையாவது நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். 10 ஊழியக்காரருக்குள்ளாக நாங்கள் வார்த்தைகளை சொல்லி அவங்கள பலப்படுத்தி இருக்கிறோம். ஆமாம், இங்கே வந்து இந்த டென்மார்க் தேசத்தை பொறுத்த மட்டிலே தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை குறைவு. அதுக்கு நீங்கள் இருக்கிற இந்த பகுதியிலே வந்து அவருடைய எண்ணிக்கை இந்த 3 தீவிலே நீங்கள் சந்தித்தாலும் எப்படியும் உங்களுக்கு குறைந்த தமிழ் மக்களே காணப்படுகிறார்கள். ஆனாலும் அந்த பகுதியில் நீங்கள் ஊழியங்களை செய்து நிறைய காரியங்களை சாதித்திருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் என்றால் வாருங்கள் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது டென்மார்க் தேசத்தில் இருக்கிறதான சாதாரண நிலப்பரப்பிலிருந்து சற்று உயரமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பிலே காணப்படக்கூடிய பவுனுகேகன் என்று சொல்லப்படுகிற அழகான ஒரு திருச்சபைக்கு முன்பதாக, டேனிஷ் திருச்சபைக்கு முன்பதாக நாங்கள் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதனுடைய அழகும் ஒரு மகத்துவமும் இந்த பட்டணத்திலே மிகவும் சிறப்பான ஒன்று. அதே போன்று இந்த போதவருடைய வாழ்க்கையின் அனுபவமும் இவருடைய வாழ்க்கையின் கர்த்தர் செய்த நன்மைகளும் அவைகளும் அழகானவைகள். ஆகவே இவருடைய அழகான சாட்சிகளை நாம் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது, பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுடைய கருத்தின் மூலமாக, கர்த்தருடைய வல்லமையுள்ள கருத்தினாலே உங்களுடைய கரங்களூடாக அநேகர் கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளவும், குறிப்பிட்டப்பட்டபடி ஒரு 10 தலைவர்களையாவது நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலத்தை ஆண்டவர் உங்களுடைய கரத்திலே கொடுத்தார். ஆகவே அந்த பொன்னான காலங்களிலே இந்த பகுதி மக்கள் ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்னராக எப்படி ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி கொண்டு வந்தார், இந்த வேலையும் நீங்கள் செய்து கொண்டு நீங்கள் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு திருச்சபையும் நீங்கள் பார்க்கிற அளவுக்கு எவ்விதமாக உங்களுக்கு அந்த 3ஐயும் ஒன்றாக கவனிக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு காணப்பட்டது? ஆம், எங்களுக்கு வேலையும் செய்து கொண்டு ஊழியம் செய்கிறதுன்றது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் ஆண்டவரோட ஊழியம் என்று சொல்லி நாங்கள் அதை செய்கிறதுக்காக முற்பட்ட பொழுது வருகிற சவால்களை நாங்கள் தாண்டி நாங்கள் செய்து கொண்டு இருந்தோம். இப்பொழுதும் செய்கிறோம். நீங்கள் சொன்னது போல் நான் சரியாக குறிப்பிட்டு சொல்ல முடியாது. 10 தலைவர்கள் தான் உருவாக்கப்பட்டாலும் கூடலாம் குறையலாம், அப்படியான இதுகள். மற்றது என்னுடைய குடும்ப காரியங்களையும் கவனித்து கொண்டு ஊழியத்தை செய்கிறேன்டா அதுவும் ஒரு கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவர் அதுக்கு பலனை தந்தார். நாங்கள் செய்ய முடியாத காரியங்களை அவர் எங்களை கொண்டு செய்வித்தார். அதோடு கூட நல்ல ஊழியக்காரரையும் தந்தார், உறுதுணையாக இருந்து செய்தார்கள். அதோடு கூட நல்ல ஐக்கியங்களை மற்ற சபைகளோடு தந்தார். அந்த ஊழியக்காரர் எங்களோடு மிகவும் ஐக்கியமாகவும் அன்பாகவும் நல்லா பழகி எங்களை எந்த இடத்திலும் எங்களுக்கு ஆதரவை அவர்கள் கொடுத்தார்கள். அதனால் ஊழியங்கள் வளர்ந்து கொண்டு போயிடுச்சு. நல்லது பாஸ்டர், எப்போதாவது இந்த ஊழியத்தை விட்டு போயிடணும், ஏன் நான் இந்த ஊழியத்துக்கு வந்தேனோ தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிலைமை ஏற்பட்டதா? அப்படி ஒரு மனநிலை வந்ததா? சில நேரத்தில் கஷ்டங்கள் வந்தால் அந்த நேரத்தில் அப்படி சிந்திக்கிறது உண்டு. ஆனால்
அப்படியாக முழுமையாக ஊழியத்தை விடணும்னு சொல்லி நான் நினைக்கல. கஷ்டங்கள் வந்திருந்தது, மேடு பள்ளங்களை தாண்டினோம். ஆண்டவர் தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் எங்களை அவர் தன்னுடைய பலத்தை தந்து எங்களோட பலவீனத்திலும் அவரோட பலன் பூர்ணமாய் விளங்கினதை நாங்கள் பல முறையில் நாங்கள் கண்டிருக்கோம். ஆம் பாஸ்டர், நீங்கள் டென்மார்க்கிலும் இலங்கையிலும் மட்டுமல்லாமல் வேறு இடங்களிலும் உங்களுடைய ஊழிய விரிவாக்கங்கள் அது போல நீங்கள் வேறு இடங்களுக்கு சென்று ஊழியங்களை செய்தீர்களா? ஆம், நான் போயிருந்த வேளைகளிலே குடும்பங்களையும் சந்தித்தோம். அதே நேரத்தில் சபையில் கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இடங்களிலும் போய் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கக்கூடியதாய் கர்த்தர் வழிகளை திறந்தார். அங்கேயும் நாங்கள் போய் சுவிட்சர்லாண்ட்லேயும் கூட நாங்கள் பாஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இணைந்து ஒரு கான்ஃபரன்ஸ்லேயே நாங்கள் கலந்து கொண்டோம். அதில் அநேகரை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அன்னையோட பாஸ்டருடைய அறிமுகங்கள் கிடைத்தது. அதே போல் எல்லாத்தையும் ஆண்டவர் அற்புதமாய் செய்திருக்கிறார். அவருக்கே எல்லா கனமும் துதி மகிமை உண்டாகுதா. நல்லது. தொடர்ந்தும் பாஸ்டர், உங்களுடைய இந்த காலத்தில் நீங்கள் இருக்கிற இதே சூழ்நிலையோடு கூட நீங்கள் இந்த கடந்த 35 ஆண்டுகள் உங்களுடைய ஊழிய பயணத்திலே இலங்கையை குறித்த உங்களுடைய தரிசனம் என்ன? இலங்கை ஊழியத்துக்காக நீங்கள் விதமாக நீங்கள் ஈடுபட்டிருக்கிறத போன என்ன விதத்தில் நீங்கள் இலங்கைக்காக உங்களுடைய ஊழிய காரியங்களை மேற்கொண்டீர்கள்? இலங்கை தான் எங்களுடைய பாரம். இலங்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வியாழக்கிழமையிலே நாங்கள் ஊழியக்காரராய் ஜூம்லேயே நாங்கள் ஜெபிப்போம். ஓகே. ஆண்கள் பெண்கள் வெள்ளிக்கிழமையிலே ஜெபிப்பார்கள் ஆன்லைனில். அதோடு கூட நாங்கள் பல சபைகளோடு தொடர்புகள் இருக்கிறது. ஆங்காங்கே எங்களுக்கு வர்ற சில ஜெப குறிப்புகளையும் அதையும் எடுத்து நாங்கள் ஜெபிப்போம். அதோடு கூட நாங்கள் அவங்களுக்கு எங்களால் ஆன உதவிகளையும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். ஓகே, நல்லது. நீங்கள் இலங்கை தேசத்துக்கு அடிக்கடி நீங்கள் சென்று அங்கேயும் பல ஊழியங்களை செய்து வருகிறீர்களா? அல்லது போனால் இந்த விதத்தில் உதவிகளை நீங்கள் ஒத்தாசைகளை வழங்குவீங்க இலங்கை ஊழியங்களுக்காக? அடிக்கடி போகிறது என்று சொல்ல முடியாது. போகிற நேரமெல்லாம் சபைகளை நாங்கள் போய் அவருடைய ஆராதனையிலே கலந்து கொள்வோம். கண்டிப்பகுதியில் கூடுதலான நேரங்களை நாங்கள் அந்த பகுதியில் என்னுடைய ஒய்ஃபுண்ட குடும்பங்கள் அங்கே இருக்கிறபடியாக அதிலே நாங்கள் செய்தோம். நாங்கள் மற்ற இடங்களிலும் மற்ற களம்புலையும் மற்றது கொட்டையனாலையும் பாஸ்டர் சனா அவர்களுடைய அந்த சபைக்கு போயிருக்கிறோம். மற்றது லைட் ஹவுஸ் சர்ச்சுக்கு போயிருக்கிறோம். அங்கே பதுளைக்கு போயிருக்கிறோம். பொன்ராக்கிளைக்கு போயிருக்கிறோம். மற்றது தூரத்தில் இருக்கிற சபைகளுக்கு எல்லாம் அங்கே கேண்டீனில் போய் இங்கே இந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் உங்களுடைய இருதயம் இலங்கையை நோக்கி இருக்கிறது என்பது மட்டும் நமக்கு புரிகிறது. நிச்சயமாக பாஸ்டர், தொடர்ந்தும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பல காரியங்களை செய்திருக்கிறால். பல ஊழியங்களை நீங்கள் செய்திருக்கிறீங்க. உங்களுக்கு வயது முதிர்ந்து போகிற பொழுதும் நீங்கள் விடாமல் இன்றைக்கு மட்டும் நீங்கள் திருச்சபையை நடத்தணும், மக்களை சந்திக்கணும் என்று இருப்பது எங்களுக்கு மிகுந்த ஒரு உந்து சக்தியாக உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. நல்லது. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நேயர்கள் இருக்கிறார்கள், ஊழியர்கள், போதர்கள், விசுவாசிகள் என பலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்சாகமூட்டும்படி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்தும் குடும்ப ஊழிய வாழ்க்கையிலிருந்தும் எப்படி அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்த விரும்புகிறீங்க? நான் சொல்லக்கூடிய காரியம் என்னென்றால், நீங்கள் இப்போ ஊழியம் செய்கிற வாலிப பிள்ளைகளுக்கு விசேஷமாக நான் சொல்லுவேன், நீங்கள் ஆண்டவரை விட்டு போகாதீர்கள். உங்களுடைய ஆண்டவர் உங்களை ரட்சித்த நாளிலிருந்து தொடர்ந்தும் உங்களோட ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க. அது சின்னனாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த ஊழியத்தை உண்மையை முத்தமாக செய்யுங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக உங்களை உயர்த்தி வைப்பார். நீங்கள் உங்களுக்கு பலவிதமான பாடுகள் வந்திருக்கலாம், துன்பங்கள் வந்திருக்கலாம், கஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அதை தாங்கி கொண்டு நீங்கள் முன்னே செல்லும் பொழுது வேதத்திலே நாங்கள் பார்க்குற அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் எவ்வளோ கஷ்டத்துக்குள்ளாய் அவர்கள் கடந்து போனால் என்று தெரியும். இயேசு கூட அவர் கால்நடையாக போய் தேவனுடைய வார்த்தையை அவர் அங்கே எங்களை உபதேசித்தார் போய். அதே போல் நீங்களும் அப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய முழு வாஞ்சையும் விருப்பமாக இருக்குது. தேங்க்யூ பாஸ்டர். காட் பிளஸ் யூ. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம், நீங்கள் செய்த ஊழியங்கள், நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் பலனையும் கொடுக்குறது நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய அல்லது போனால் நம்முடைய வியூவர்ஸ் எல்லாரையும் உற்சாகம் மூட்டியிருக்கும்.
நான் நினைக்கிறேன் தேவன் மென்மேலும் உங்களை இந்த தேசத்திலே இன்னும் பழகி பெருகி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். தேங்க்யூ பாஸ்டர். நீங்கள் அந்த நேரத்தை எடுத்து எங்கள்கிட்ட மத்தியில் வந்து எங்களையும் பார்க்கணும் என்று விருப்பத்தோடு ஆசையோடு வந்தீங்க. கட்டாயம் உங்களை ஆண்டவர் நிறைய ஆஸ்வதிப்பார். உங்களுடைய ஃபேமிலிகளுக்கும் எங்களை அன்பு சொல்லுங்கள். உங்களோட ஊழியத்தையும் ஆண்டவர் என்ன மென்மேலும் ஆசீர்வதித்து நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களோட ஆண்டவர் கூட வந்து உங்களை மென்மேலுமாய் பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். பயணங்கள் நல்லா அமைய நாங்கள் ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, இதுவரை அருமையான ரெவரண்ட் ஜெயராஜன் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தினுடைய பல காரியத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகவும் மனமுடைந்து சோர்ந்து போய் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் திகைத்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கான ஒரு புது வழியை வைத்திருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்துவார். அவரை நம்புங்கள். அவர் சகலத்தை உங்களுக்கு நேர்த்தியாய் செய்து முடிப்பார். மீண்டும் அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய தெய்வ மனிதனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடு கூட உங்களிடத்தில் வர காத்திருக்கின்றோம். இன்றைய நாளும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அருமையான ரெவரண்ட் ஜெயராஜனோடு கூட உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லினான் உங்கள் அன்பின் தினேஷ். காட் பிளஸ் யூ. குட் பை.